தமிழுக்காக ஊரங்காவலிகளோடு இணைந்து கொள்கின்றார் கோசலா. அன்பு சகோதரி கோசலாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இனிமையான நள்ளிரவு வணக்கம். வணக்கம் சிவவதனி. நலம்தானா? நலமாகவே இருக்கிறோம். நான் நினைக்கின்றேன் சிலப்பதிகாரத்தை சுவையோடு அள்ளி எடுத்து வருகின்றீர்கள். அதனுடைய தொடர்ச்சியை அறிய இருக்கின்றோம். அப்படித்தானே? அப்படித்தான் வருகிறேன். அதோடு வணக்கம் கனடா வானொலி நேயர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வழக்கமான எமது இலக்கிய சாரல் தொடர்பான உரையாடலை தொடரலாம் என எண்ணுகின்றேன். நீங்கள் கூறிய மாதிரி சென்ற மாத தொடர்ச்சியாக சிலப்பதிகாரத்தின் பொற்கொல்லனின் வஞ்சக பேச்சும் சூழ்ச்சியின் விளைவாக கோவலன் கள்வன் என குற்றஞ்சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறான் என்ற செய்திகள் சிலவற்றை பார்த்திருந்தோம். கொலை செய்யப்பட்டவற்றை பார்த்திருந்தோம். இருப்பினும் அவற்றில் சிலவற்றில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சிலவற்றை கொஞ்சம் விவரமாக கூறிக்கொண்டு இன்றைய உரையாடலை தொடரலாம் என எண்ணுகின்றேன். முதல் நாங்கள் கூறியதற்கிணங்க கோவலன் தன் மனைவி கண்ணகியின் காட்சிலம்பினை விற்று பணம் ஈட்டுவதற்காக கடை தெருவிற்கு செல்லுகின்றான். அங்கே அவன் செல்லும் பொழுது கடை தெருவிலே ஒரு பார்ப்பதற்கு ஒரு அரச சபையில் இருந்து வருகின்ற ஒரு தோற்றத்தையுடைய ஒரு மனிதனை காணுகின்றான். காணும் பொழுது அவன் வஞ்சகன் பொற்கொள்ளன் என்பது அந்த நேரம் கோவலனுக்கு தெரியாது. அவன் பார்ப்பதற்கு தோற்றத்தில் லட்சணமாக அரச சபையில் இருந்து வருபவன் போல இருப்பதனால் அவனிடம் இதை பற்றி விற்று பணம் பெறலாம் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்ற அவனிடமே அவன் சென்று உரையாடுகின்றான். உரையாடும் பொழுது அவனுக்கு பொருத்தமாகவே இருப்பவன் போல் அவன் இருந்தபடியினால் அவன் தன்னிடம் இருந்த கண்ணகியின் சிலம்பினை அவனிடம் காட்டுகின்றான். பொற்கொல்லன் அச்சிலம்பினை காணும் பொழுது அவனுக்கு மெய்சிலித்து போகின்றது. தான் கோப்பெருந்தேவியிடமிருந்து பெற்ற களவாடிய அந்த சிலம்பு மாதிரியே கோவலன் இருப்பதை காணுகின்றான். பார்ப்பதற்கு அந்த பொற்சிலம்பு கிளிச்சிறை என்னும் பசும் பொன்னால் செய்யப்பட்ட தலைமை பொருந்திய மாணிக்கத்தோடு, மாணிக்கங்களிலேயே தலைமை பொருந்த மிக பெருமதி வாய்ந்த மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அந்த மாணிக்கங்கள் வரிசை கிரமமாக அந்த சிலம்பில அடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் காணப்படுகின்ற சித்திர வேலைப்பாடுகள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கின்றது. அப்ப அவனுக்கு தான் திருடிய, அதாவது பாண்டிய மன்னனின் மனைவியின் கோப்பெருந்தேவியிடமிருந்து ஏற்கனவே அவன் காட்சிலம்பினை சூறையாடி களவெடுத்து வச்சிருக்கின்றான். அதை போலவே இருக்கிறபடியால் யாருக்கும் தெரியாமல் இன்று வரையும் அவன் கள்ளன் ஒருவருக்கும் தெரியவில்லை அவன் களவெடுத்து விடயம். இதை எவ்வாறு மறைக்கலாம் என்றுதான் அவன் எண்ணுகின்றான். ஓஹோ, இவன் வேற்று நாட்டில் இருந்து வந்திருக்கின்றான், இவனை ஈஸியாக ஏமாற்றி விடலாம் என்று எண்ணி அவன் கோவலன் மீது பழி சுமத்துவதற்காக எண்ணி கோவலனை ஏமாற்ற எண்ணுகின்றான். அந்த வகையில் அவன் அங்கே தான் சூழ்ச்சியினை செய்கின்றான். சூழ்ச்சி செய்வதன் வல்லவனாகத்தான் அந்த பொற்கொல்லன் காணப்படுகின்றான். அந்த வகையில் கோவலனை தன் இருப்பிடத்திற்கு, அதாவது ஒரு குடிலின் அருகில் ஒரு கோவில் இருக்கின்றது, அந்த கோவிலின் மதிற்கரையோரம் அவனை இருத்திவிட்டு அவன் அரண்மனைக்கு சென்று தான் இதை இப்ப காட்சிலம்பினை விற்பது தொடர்பான நடவடிக்கைகளை செய்து வருவதாக அவனிடம் கூறிவிட்டு ஏமாற்றிவிட்டு அவன் அரண்மனை நோக்கி புறப்படுகின்றான். அந்த சூழ்ச்சி பொருந்திய பொற்கொள்ளன் அங்கே அவன் செல்லும் பொழுது அரண்மனைக்கு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனோ தன் தேவியோடு நாடக மகளிருடன் ஆடல் பாடல்கள் நயத்தி கொண்டு இருக்கின்றான். அதை பார்த்து துய்த்து கொண்டு இருக்கின்றான். அந்த நேரம் அந்த நாடக மகளிரை பார்த்து ஆடல் பாடல்களை பார்க்கும் பொழுது மகாராணிக்கு கோப்பெருந்தேவிக்கு அவன் மீது ஊடல் கொள்ளுகின்றாள்.
நாடக மகளின் தோற்றமும் பாடல்களும் அவர்களுடைய ஆடல்களும் ஜால் இசையின் பயன்களையும் பார்த்து அவருக்கு பொறாமை வருகின்றது. அதோடு அவ ஊடல் கொள்ளுகின்றார். தான் ஊடல் கொள்வதையும் பொருட்படுத்தாமல் தனக்கு தலைநோய் என்று கூறிக்கொண்டு தான் அந்தப்புறம் நோக்கி புறப்படுகின்றாள் கோப்பெருந்தேவி. அதனை பார்த்த அரசர் அரசு மீது அன்பு மிகுந்தவர். அதன் பயனாக அவ போறதை எண்ணி அவர் கவலைப்பட்டு அவையே பின்தொடர்ந்து போய்கொண்டு இருக்கின்றார். போகும் பொழுது அங்கே அரசு சபையில் அமைச்சர்கள் கூட்டங்கள் இருந்தது. அவர்களை எல்லாம் விட்டு அவர் நகர்கிறார். இங்கே குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், அரசன் ஒரு முடிவு எடுப்பானாயின் அங்கே அமைச்சர்கள் அவனுக்கு அறிவுரை கூறுவதும் ஆலோசனை வழங்குவதுதான் இருக்கும். இவன் இன்று எடுக்கும் முடிவுக்கு அங்கே அமைச்சர்கள் எவரின் ஆலோசனைகளும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அங்கே அவனின் முடிவு தடுமாறுகின்றது. இந்த வகையில இவன் கோப்பெருந்தேவியை நோக்கி பின்தொடர்ந்து செல்லுகின்றான். கோப்பெருந்தேவி அந்தப்புறம் நோக்கி சென்று விட்டால் பணிப்பெண்களுடன் இவன் சென்று கொண்டிருக்கிறான். இதை பார்த்த பொற்கொள்ளன் எங்க சமயம் வரும் என்று பார்த்து கொண்டிருந்த பொற்கொள்ளன் அங்கே அரச சபையில் அரசன் முன்னிலையில் தோன்றி அவரை வணங்கி துதித்து விழுந்து வணங்கி அவருக்கு தேவையான துதி பாடல்களை எல்லாம் துதிபாடி அரசனை தன்வயப்படுத்துகின்றான். தன்வகைப்படுத்திக் கொண்டு கூறுகின்றான், கோப்பெருந்தேவியின் ஒரு காட்சிலம்பினை திருடிய கள்வனை தான் தன் குடிலில் ஒளித்து வைத்திருக்கின்றேன், மற்ற பாதுகாவலர்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கின்றேன் என்று துதிபாடுகின்றான். அங்கேதான் வினை விளை காலமாக இருக்கின்றது. வினை அங்கே வந்து சேருகின்றது. வினை தோன்றி தன்னுடைய பயன் தரும் காலம் வந்து விட்டமையினால் பாண்டியன் நெடுஞ்செழியன் சிறிதும் ஆராய்ந்து பாராமல் ஊர்காவலர்களை அழைத்து கட்டளையிடுகின்றான். அந்த கட்டளையிடுகின்ற சம்பவம் தாளம்பு கோதை தன்காட்சிலம்பு கன்றிய கல்வன் கையதாகில் கொன்றனச் சிலம்பு என கூறுகின்றான். இவ்வாறு அவன் கட்டளையிட இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த பொற்கொல்லனோ அரசனின் ஆணையின்படி இதர படை காவலர்களையும் அழைத்து கொண்டு கோவலன் இருக்கும் இடத்தை நோக்கி நகர்கின்றான். அங்கே கோவிலின் தனிமையில் அந்த குடிலின் அருகில் ஒரு கோவில் இருக்கின்றது. அந்த கோவிலின் அருகாமையில் ஒரு சின்ன மதில் இருக்குது. அந்த மதில் கரையோட கோவலன் பொற்கொல்லனை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றான். உடனே கோவலனும் பொற்கொல்லனையும் சக காவலர்களையும் காணுகின்றான். பின் கோவலனிடம் அழைத்து சென்ற பொற்கொல்லன் உனது சிலம்பினை காணுவதற்காகவே இந்த காவலர்கள் வந்திருக்கின்றார்கள் என பொய்யுரைக்கின்றான். பொய்யுரைக்கும் பொழுது அதனை நம்புகின்றான் கோவலன். உன்னிடம் இருக்கும் கால் சிலம்பினை காணுவதற்காகவே பார்ப்பதற்காகவே இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என கூறுகின்றான். ஆனால் பொற்கொள்ளனோ காவலர்களை கல்வனை காட்டுவதற்காகவே அழைத்து வந்திருக்கின்றான். இருவருக்கும் மாறுபட்ட கருத்தர்களை சொல்லி இணைக்கின்றான். உடனே கோவலனும் அதனை நம்புகின்றான். வந்த காவலர்களிடம் தான் வைத்திருந்த காட்சிலம்பினை காட்டுகின்றான். பொய்த்தொழில் புரியும் பொற்கொள்ளன் வேலைப்பாடுகள் மிகுந்த அந்த காட்சிலம்பின் அருமைகளை தான் கூறுபவன் போல வந்த காவலர்களை தனியே ஒரு ஒதுக்குப்புறமாக அழைத்து செல்லுகின்றான். அழைத்து செல்லும் பொழுது கோவலனோ தன் சிலம்பினை விற்பதற்காக பேரம் பேசுவதற்கு அழைத்து செல்லுகின்றான் என்று எண்ணி அவனுமோ ஒதுங்கி நிற்கின்றான். எல்லாவற்றையுமே செவிமடுத்த அந்த பொற்கொள்ளர்கள் பார்த்து கொண்டிருந்தவர்களிடம் இவன் கோப்பரின் தேவியினுடைய சிலம்புதான் இது என்று அப்படியே பொய்யை சரிபட வகுத்து அந்த காவலாளர்களிடம் சொல்லுகின்றான் பொற்கொள்ளன். பொற்கொள்ளனின் நாவன்மையும் களவு நுணுக்கங்களும் இங்கே தெளிவாக புலப்படுகின்றது. இவன் இவ்வாறாக தெளிவாக தன் பொய்யை கூறிக்கொண்டு சொல்லிக்கொண்டு போகைக்குள்ள வந்த காவலர்கள் இதை நம்ப இல்லை. பார்த்தால் கோவலனோ
அவன் உடை நடை பாவனைகள் எல்லாவற்றையும் பார்த்தால் அவன் கல்வனை போல தோன்றவில்லைன்னு சொல்லி பொற்கொள்ளனிடம் வந்த காவலர்கள் உரைக்கின்றனர். அவனோ அந்த காவலர்கள் எல்லாவற்றையும் ஏமாற்றுவதற்காக தன் வஞ்சக பேச்சினால் அவர்களிடம் மனத்தை மாற்றுகின்றான். எவ்வாறு சொல்லுகின்றான் என்றால், மனத்தை மாற்றேக்குள்ள பொற்கொள்ளன் காவலர்களை பார்த்து எள்ளியும் நகையாடுகின்றான். நீங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து உண்மை என எண்ணுகின்றீர்கள். களவு கொண்டு வாழ்பவர்கள் வந்து மந்திரம், தந்திரம், தெய்வம், மருந்து, நிமிர்த்தம், இடம், காலம், கருவி என்ற 8 வகையான குணங்களையும் கொண்டு இந்த கள்ளர்கள் காணப்படுவார்கள். அவர்களை எல்லாம் நம்ப வேண்டாம். அத மாதிரி கோவலனை பார்த்து இவன் கள்வன் தான், இவன் உங்களை அடையாளம் மாற்றி தனது தோற்றத்தை இவ்வாறாக வைத்து நல்லவன் போல் காட்சி தருகின்றான். இவனை நம்பினீர்கள், ஆனால் அரசனால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர்கள மனத்தை எல்லாம் மாற்றுகின்றான் பொற்கொள்ளன். அவன் பேச்சில், பொற்கொள்ளன் பேச்சில் காவலர்கள் கொஞ்சம் தடுமாறிக்கொண்டு வருகிறார்கள். அதற்கிடையில் அதில் ஒருவனுக்கு கல்வி அறிவே இல்லை. அவனுக்கு கல்வி அறிவும் இல்ல, அதோட கள்ளுண்டு மயங்கியும் இருக்கின்றான். அப்ப நல்லது கெட்டது அவனுக்கு ஆராய தெரியல. அவன் உடனே என்ன செய்கிறான் என்றால், தந்த கையில இருக்கின்ற வெள்ளிய வாளை எடுத்து கோவலனை உடனே வெட்டுகின்றான். அந்த அளவில் கோவலன் இறக்கும் நிகழ்வை விலங்கடறுத்து புண்ணுமுள் குருதி விடங்கள் அறுத்து புண்ணுமுள் குருதி பொலிந்துடன் பரப்ப மன்னக மடந்தை வான்துயர் கூற காவலன் செங்கோல் வளை இய வீழ்ந்தான். கோவலன் பண்டை ஊழ்வினை உறுத்தென் என்று இவ்வாறாக கோவலன் மடிகின்ற நிகழ்வினை இங்கே கூறுகின்றனர். இவ்வாறு கோவலன் முடிவு, அவன் தன் ஊழ்வினை முதிர்வால் வந்தது. ஊழ்வினையின் பயனால் தான் அது நிகழ்வு நடந்தது. ஆனாலும் பாண்டியன் தன் செங்கோல் வளைவிற்கு அது காரணமாகவும் அமைந்திற்று. அப்ப கோவலன் மடிவு, பாண்டியனின் செங்கோலும் வளையுது, அவற்றை செங்கோல் முறியுது. இவ்வாறாக இந்த நிகழ்வுகள் இவ்வாறாக அங்கே அரண்மனையில் இல்ல, கோவலன் கொல்லப்படுகிற நிகழ்வு ஒருபுறம் நடக்க, இங்கே சேரிபுரத்தில், அதாவது சேரிபுரத்தில் தான் கண்ணகியை அடைக்கலம் படுத்திவிட்டு மாதரியிடம் கோவலன் சென்றிருக்கின்றார். அங்கே மாதரிக்கு சில தீய நிமித்தங்கள் எல்லாம் நிகழ்ந்து, அவற்றையெல்லாம் உற்று நோக்கி அவள் தன் மகளை ஐயையை கூப்பிட்டு இவ்வாறாக நிறைய தீய நிமித்தங்கள் எல்லாம் நிகழ்கின்றது. இதற்கு பிரதிபலனாக நாங்கள் ஏதாவது பரிகாரம் செய்ய வேணும். அதன் நிமித்தம் ஆட்சியர் குரவை என்ற ஒரு நிகழ்வு அங்கே சேரியில் நிகழ்த்தப்படுகிறது. அது ஒரு பெரிய பரந்த ஒரு பிரதேசமாகத்தான் அந்த ஆட்சியர் குரவை இருக்கின்றது. அது விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அதனை தொடர்ந்து மாதரியின் தீய நிமித்தம் கண்ணகியின் அச்ச நிலை, சென்ற கணவன் இன்னும் வரவில்லை, என்ன நடந்ததோ என்று அவ அஞ்சுகின்ற நிலையும், கண்ணகி அவலப்பட்டு கொண்டிருக்கின்றார். இவ்வாறான நிலையும், அதற்கிடையிலே ஊர் மக்கள் எல்லாம் சில தகவல்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். அரண்மனையில் இவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது என்று சில தகவல்கள் எல்லாம் கண்ணகியின் காதுக்கு வருகுது. இப்ப அவற்றையெல்லாம் கேட்டு அவ மனம் என்னும் வேதனை உள்ளாகின்றார். அதோட புலம்பிக் கொண்டிருக்கிறார் கண்ணகி. அதன் பிறகு கன பிரச்சனைகள் எங்களுக்கு தொடர்ந்து பின்னுக்கு கண்ணகி அவல நிலை, கண்ணகி கதிரவனை பார்த்து வினவுதல், அவ பிறகு வஞ்சின மொழிகளை உரைத்தல், ஊர் மக்கள் அதனால் அவன் வஞ்சின மொழிகளால் எவ்வாறு அச்சங்கள் கொண்டார்கள், கண்ணகி புலம்பல், அதன் பிறகு கொலைக்களக்காதை வருகின்றது. அரண்மனையில் பாண்டியன் தன் மனைவியுடன் எவ்வாறு இறக்கின்றார், கண்ணகி
பின் இவற்றையெல்லாம் செய்துவிட்டு வழிநடவிலே வந்து மதுரையை எரிக்கின்றார். பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்று தன்னுடைய வஞ்சினம் கக்குகின்றார் இல்லையா? வஞ்சினம் கற்குகின்ற மற்றது கோவலன் உயிர்த்து போதல், பேசுதல், கண்ணகியின் துணிவு, இவ்வாறான செய்திகள் எல்லாம் பின்னுக்கு தொடர்ந்து வருகின்றது. அடுத்த முறை நாங்கள் வரும் பொழுது இன்னும் பல்வேறு விடயங்களை இலக்கிய சுவையோடு நாங்கள் கேட்க இருக்கின்றோம். சிலப்பதிகாரத்துடைய தொடர்ச்சியை நிச்சயமாக இந்த உங்கள் 10-15 நிமிடங்கள் முற்றிலும் காணாது. அடுத்த முறை இன்னும் கூடுதலாக சில நிமிடங்களை எடுத்துக்கொண்டு உரையாடலாம் என எண்ணுகின்றேன். இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி கோசலா. ஆமாம், எனவே சுவைப்பட சிலப்பதிகாரத்தின் அந்த காட்சிகளை கண்முன்னே நிறுத்துகின்ற வகையில் இளங்கோவடிகளுடைய அந்த இலக்கிய சுவையை உங்கள் தனிச்சுவை விளக்கங்கள் ஊடாக எடுத்து வந்தீர்கள். நன்றி உங்களுக்கு. சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூளையாக்க முடிபுரிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்பரம் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. அந்த காட்சிகளை அடுத்த முறை கோசலா ஊடாக நாங்கள் இன்னமும் விரிவாக சிலப்பதிகாரத்தின் அங்கங்களோடு கேட்கலாம். ஆரம் பிழைத்தோர்க்கு அறமை கூற்றாகும் என்பதை சொல்லும் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். கல்லடி முனையமர்ந்து கனிவுடரே சீர்வாத குலம் காக்கும் குலமகளே, கல்லடி முனையமர்ந்து கனிவுடரே சிரமின்றி சிந்தையெல்லாம் நிறைந்தவளே, பிணிகளை நீராக போக்கிடுவாள். சிரமின்றி சிந்தையெல்லாம் நிறைந்தவளே, பிணிகளை நீராக போக்கிடுவாள். கண்ணகி தாயே, கண்ணகி தாயே. நிகழ்ச்சியின் நிறைவு பக்கத்தில் ஓடோடி வந்திருக்கின்றார் ஆஸ்திரேலியாவில் இருந்து அறிவுலகண்ணா. வணக்கம். வணக்கம் சோதனை. வணக்கம் சீட்டா நேர்கள். இந்த கோஸ்லா அடுத்த கிழமைக்கு வர முதல் அந்த கண்ணகிபுரத்துக்கு போறது கவனமா போய் வர வேணும். அது சொல்லுவோம். சரி, அந்த இலக்கியம் சொன்ன விதத்துல சிறப்பா சொன்னாங்க. அருமையாக கண்ணால பார்த்த மாதிரியே சொல்லி அந்த காட்சியோடு நாங்கள் ஒன்றித்திருந்தோம். நேரம் தான் போதவில்லை. ஒரு நீண்ட இலக்கியம் அந்த குறிப்பை சொல்றதுதான் வந்துதான். சரி, தந்த வாய்ப்புக்கு நன்றி. நல்லது, மீண்டும் பேசுவோம். பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் பொதுமண்டலத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இழந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலை உண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசு, அறிந்திடுக. அந்த காட்சிகளை கோசலா அடுத்த அவருடைய சுற்றில் எடுத்து வருவார். நேர்கள் இதுவரை இலக்கிய சுவையோடு எடுத்து வருகின்ற இலக்கிய சாரல் கேட்டீர்கள்.